நான் தற்போது பாஜகவினுடைய நாராயணன் திருப்பதி சார் இதில் விஎஸ் ராமன் இதில் டீம் இந்தியாவாக செயல்பட்டால்தான் நிதி அப்படின்ற முடிவுரை எழுதிட்டாரா? ஏங்க அது என்னங்க அதாவது இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் மெயின் மாநிலத்தினுடைய வளர்ச்சிகள் பொறுத்து தான் தேசம் வளர்ச்சி அடையும். ரெண்டாவது இந்த கூட்டத்தினுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் ஒரு மாவட்டத்தை எடுத்து கொடுங்க. ஒரு மாவட்டம் வளர்ச்சி எப்படி அமையனா அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர், அந்த மாவட்டத்தில் இருக்கிற மந்திரி, அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி 3 பேரும் சேர்ந்து மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போக முடியும். அதுக்குள்ளே தான் மற்ற இதர துறைகள்லாம். அதே போல் ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைந்து தான் இந்தியா வளர்ச்சி அடையும். ரெண்டாவது இன்னைக்குள்ள காலகட்டங்களில் பாகிஸ்தானில் சிந்து ஆப்ரேஷன் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பல நாடுகளை சென்று இந்த இந்தியாவுடைய நிலைப்பாடை வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இது கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு என்னதான் நீங்கள் அங்கே பிரச்சனை பண்ணாலும் அவங்க அது ஒத்துக்கிடவே மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே இலக்கு ஆலந்தே பாருங்கள், போலந்தே பாருங்கள், பின்லாந்தே பாருங்கள், நெதர்லாந்தே பாருங்கள், அங்கெல்லாம் வீழ்ந்தது கம்யூனிசம், இந்தியாவில் இருக்கிறதா ஒரிஜினலிசம் என்பது அவங்க சொல்லி தான் ஆகணும். அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு அந்த என்னதான் நீங்கள் விஎஸ் ராமன் அதில் ஒரு விஷயம், இப்போ நிதி பகிர்வு நடைமுறையில் தேவைப்படும் மாற்றங்கள் அப்படின்னா நீங்கள் டீம் இந்தியாவா செயல்பட்டால் மட்டும்தான் நிதி கிடைக்கும், நிதி கொடுப்போன்ற அப்படி அங்கே எங்கேயுமே பிரதமர் சொல்லி பிரதமர் நாட்டின் வளர்ச்சிக்கும் மாநிலத்தின் வளர்ச்சியும் நாட்டின் வளர்ச்சி பற்றி தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் அப்படி பார்க்கும்போது ராமேஸ்வரத்தில் பிரதமர் வந்தார், நம்முடைய சொந்த ஊருக்கு வந்தார். அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கே சென்றார்? அன்னைக்கு பிரதமர் என்ன பேசினார்? எவ்வளோ கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க என்ன பிரதமர் சொன்னார். கரெக்டு தானே? 3 முறை நீங்கள் போகலை டெல்லி கூட்டத்து நிதி கூட்டத்துக்கு. இப்போ ஏன் போகிறீங்கன்னா சில உருமல், கேஸ்டபிள், வயிற்று வலி இதெல்லாம் சரி பார்க்கும்போதுன்னா அப்படி ரைட்டு அங்கே போய் என்னென்னா ஒரே கையில் 2 மாங்க அடிக்கணும். ஒன்று ஆடு மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல ஆச்சுன்னு மதுரை பழமொழி சொல்லுவாங்க. இல்லை உடச்சி பேசுறீங்களா நீங்கள்? அப்போ இடி ரெய்டுக்காகத்தான் போயிருக்கிறான்னு சொல்கிறீங்களா? இப்போ அண்ணன் தனியரசு ஒன்று சொன்னார், இந்தியாவில் பல மாநிலங்களில் பல மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சரும் சார்பு அதிகாரிகளும் அமைச்சர்களும் பாதிக்கப்பட்ட என்னென்ன எதுக்கு பாதிக்கப்படுங்க? ஊழல், கனிம உள ஊழல், டாஸ்மார்க் ஊழல், பல பேர் ஊழல்லாம் மாட்டிருக்காங்க. எல்லாம் அது வரை சட்ட ரீதியாக ஈடி ஆகிட்டு பண்ணுறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கிற எல்லா அமைச்சர் மீதும் ஈடி ஆகிட்டு இருக்குதுன்னு செய்யுது. இந்த அமைச்சர்கள்லாம் புத்தனா, காந்தியா, இல்லை சத்தியமன் சாவித்திரிகளா இல்லையே? அப்போ சார் உங்களுக்கு அதான் தான் சொல்ல சார், கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு என்ன தான் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. அவர் சொல்லலை, உச்சநீதிமன்றம் இல்லை அது சொல்லு சார், உதவி சார். இல்லை அவர் ரவீந்திரநாத் சொல்ல, உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு வழக்கில் சொல்லுது. அதுக்கு தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் சீமான் கேட்டுக்காரு, 3 கேள்வி கேட்டுக்காரு. இப்போ சட்டம் சபை இருக்குது, நாடாளுமன்றம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நம்ம கேட்போம் வச்சுருங்களேன். அப்போ 2 சபையும் கழிச்சிட வேண்டியதானே ஒரு கருத்தை சொல்லிக்கிறார். அவர் கருத்தை சொன்னக்க தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆகவே நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லுது. இப்போ காவல் நிலையத்தில் நீதிமன்றம் இதே கேட்டுக்குது, குற்றவாளிகளை பிடிக்கும் போது அவர்கள் வலிக்கு விழுந்து மாவு கட்டு போட்டுறீங்களே, நீங்கள் இருக்க கழிவறைக்கு போனால் நீங்கள் மட்டும் வலிக்கு விழல, அது என்ன குற்றவாளி மட்டும் தனியாக வலிக்கணும்? ஒரு நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது. அதை அதனால திமுக அமைச்சர் எனக்கு இயல்பாக ஒரு அதனால திமுக கேள்வி, நான் எல்லா விருந்தினர்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான். நிதி பகிர்வுல என்ன சாதகமான அம்சம் தெரிஞ்சிச்சு இதுல? சார் நிதி பகிர்வு ஆண்டாண்டு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய கூட்டங்கள், அதில் எல்லா முதலமைச்சரும் அழைப்பு கொடுப்பாங்க. பிரதமர் அதுக்கு தலைவர், அதுக்கு போகிறாங்க. இப்போ கேரளா முதலமைச்சர் போகல, மேற்கு வங்க முதலமைச்சர் அவங்க உடம்பு சரியில்லை அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் இந்த ஆண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் போயிருக்காங்க, எங்களுக்கு வர வேண்டிய நிதிகளை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே அந்த கூட்டம் முடிந்தவுடன் சக மாநில முதலமைச்சர் நிற்கிறாங்க. பிரின்சிபல் சார்பில் அவங்க ஆந்திரா முதலமைச்சர் நிற்கிறாங்க, சந்திரபாபு நாயுடு பிரதமர் கொண்டு நிற்கிறாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகிறாங்க. அதுக்காக அதில் டீலா நோ டீலா என்பதெல்லாம் கிடையாது. நான் டீலா நோ டீலா கூட போல, நான் நிதிக்கான விஷயத்தில் டீலா நோ சார் நிதி அதாவது ஒரு விஷயங்கள தமிழ்நாடை ஒருபோதும் பாஜக புறக்கணிக்கவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுருக்கேன். இன்றைக்கி நோட்டை விட நீங்கள் பின்னுக்கு போவீங்கன்னு உள்ள திமுக திராவிட கட்சிகள் இன்னைக்கு திமுக எதுக்கு பிஜேபி கண்டு நடுங்கிறீங்க? எது எடுத்தாலும் இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள இங்கே உள்ள ஆட்சியில் நடக்கிற அத்தனை தவறுகளை மறைப்பதற்காக தினசரி ஒன்று நீங்கள் பிஜேபியை திட்டணும், இல்லாட்டா ஆளுநரை திட்டணும், இல்லை ஏதாவது இருந்த இருமொழி கொள்கையை நீங்கள் கையில் எடுப்பீங்க, மாநில அந்த தொகுதி வரைமுறையை கையில் எடுப்பீங்க. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் அதாவது நாடாளுமன்றத்தில் தேசிய அளவில் ஒரு அரசியல் ஆட்சியாளர்கள் எந்த முடிவெடுக்கிறாங்களோ, இந்தியாவில் பாஜக அல்லாத மாற்று மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர் கூட ஒருமித்த கருத்து எடுக்க முடியாது. தமிழ்நாட்டு மட்டும் தான் நீங்கள் டிஃப்ரென்ஸாக போகிறீங்க. நீங்கள் 2014 இங்கே உள்ள வெற்றி பெற்ற எந்த எம்பிக்களாவது இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட் எம்பிக்கு யாராவது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக டெல்லியில் கேட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுங்கள்.
எல்லாமே இங்க இருந்து அங்க போய் வந்து துதி பாடிக்கிட்டு அப்படியே பிஜேபி இருந்து எல்லா விஷயத்திலையும் கேட்கறதே எம்பிக்கள் தானே. பதில் சொல்ல டைம் இருக்காரு. இருங்க சார் திருப்பூர் நாடாளுமன்றம் திருப்பூருக்கு ஸ்பெஷல் நிதியே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சார் இதெல்லாம் ஒரு விஷயம் சார். அதாவது நீங்க என்ன கேட்டீங்க? என்ன 2017 இருந்து தமிழ்நாட்டில் சாதிச்ச எம்பிக்கள் சாதிச்சது என்ன? தமிழகத்தில் உள்ள வெற்றி பெற்ற எம்பிக்கள் தமிழக வளர்ச்சிக்காக தொகுதி வளர்ச்சிக்காக சாதித்தது என்ன? ஒண்ணுமே கிடையாது சார். அவங்க வந்து முழுக்க இல்ல அவர் கேக்குறது என்னன்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போன எம்பிக்கள் தானே கேள்வி கேட்கிறாங்க. ஜிஎஸ்டி தொடங்கி நீட் தொடங்கி அல்லது மணிப்பூர் விவகாரம் தொடங்கி எல்லா விஷயத்திலையும் கேள்வி கேட்கக்கூடிய உரத்த குரல் தமிழ்நாட்டு எம்பிக்கள். தமிழ்நாட்டு எம்பிக்கள் இங்க வந்து திட்டம் போட்டு இங்க வந்து அவங்க நாடாளுமன்றத்தில் என்னதான் மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கணும். அதுக்கு எதுக்கு எட்டக்க முடக்காத ஒரு கருத்தை சொல்லணும். இதே கேரளாவில் இங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸும் ஒற்றுமை இருக்கின்றார் இல்லையா? கேரளாவில் என்ன கீரியும் பம்பும் இருக்கிறீங்க? கேரளா மட்டும் ஏன் சார் கீரியும் பம்பா இருக்கிறீங்க? அது என்ன சார்? அது என்ன சார்? இல்ல சார், பிஜேபி ஆட்சி வரக்கூடாது. அங்க பிஜேபி வலுவான எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி துறை தெரியப்பட்டதோ அதே போல் 2026 திமுக கூட துறை தெரியப்படும் என்ற எந்த மாற்றம் கிடையாது. தேசம் 2047 வரைக்கும் 2047 வரைக்கும் இந்தியாவில் பாஜக ஆட்சி தான். இல்ல 2047 வரைக்கும் இந்தியாவில் பாஜக ஆட்சி தான். ஆகவே இவர்கள் திசை திருப்புவது பிஜேபி வசப்படுவது தேவையில்லாத மேட்டர். இருங்க ஒரு நிமிஷம், தலைப்பு ஒட்டி வந்துடலாம். இதுல சொல்றது இணைந்து பணியாற்றுங்கள் அப்படின்னு சொல்றதன் மூலமாக பாஜக ஆளாத மாநிலங்களை தனிமைப்படுத்துறாரா? எந்த மாநிலத்தை அப்படி பண்ணிருக்காங்க? இல்ல இணைந்து டீம் இந்தியாவா இணைந்து செயல்பட காலத்தின் கட்டாயம். இந்தியாவில் உள்ள மாற்று கருத்து உள்ளவர்கள் கூட ஒருமித்த செயல்பட காலத்தின் கட்டாயம். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. வெளிநாட்டு பிரச்சனைகள், ஊடுருவல்கள், தீவிரவாதி ஊடுருவல்கள், யாரும் எதிரா நிக்கலையே. இதெல்லாம் உங்களுக்கு சொல்றது இல்ல. ஒரு நிமிஷம் இருங்களேன். ஆபரேஷன் சிந்தூருக்கு இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பேரணி நடக்கல. தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துச்சு. அதுவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடக்குது. அப்படின்றப்போ இணைந்து தானே பணியாற்றுறாங்க. இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு அரசாங்கத்தை திரும்ப டீம் இந்தியாவா இணைங்கன்னு சொல்லி ஒரு அரசியலை கட்டமைக்கிறாரா? கருத்துக்களை இப்போ வந்து அதில் என்ன சொப்ப இருக்குது? இப்போ 40 மாணவர்கள் இருந்தாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கிளாஸ்ல இருக்க வாத்தியார் ஒருங்கிணைந்து செயல்படுங்க, நல்லா படிங்க, நல்லா செயல்படு, இன்னும் அதிகமாக பண்ணுங்க, அதிகம் ஹோம்ஒர்க் பண்ணுங்களே, என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க. அதில் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரையோ தமிழ்நாட்டையோ பிரித்து ஒருபோதும் பிரதமர் பார்த்ததே இல்லை, பார்க்க போவதும் கிடையாது. காரணம் வந்து நான் கேட்கறது புரியுது எனக்கு. அவங்க இப்போ ஒரு 50% நிதி பகிர்வை மாநிலங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறதுன்றது நியாயமான விஷயம். அப்படி இல்லைன்னு தானே அர்த்தம். அது ஒரே நிமிஷம் இருங்களேன். ஒரே நிமிஷம் இருங்களேன். அதிகமான நிதியை தென்னிந்தியாவினுடைய மாநிலங்கள் தான் மத்திய அரசு கொடுக்கறாங்க. அப்படின்றப்போ மத்திய அரசு திரும்ப அதுக்கான பகிர்வுன்றது 50% கொடுக்கறதுல நியாயம் தானே. அந்த சமயத்துல போய் நான் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டேன்ற வாதங்களை வைக்க வேண்டிய அவசியம் என்ன வரும்? இதுல நீங்க ஒரு 50% நீங்க கேட்கறீங்க. இது வரைக்கும் 33% தான் கொடுத்துருக்காங்க. போனா இது 41 கேட்டாங்க, 33 சில்லறை கொடுத்துருக்காங்க. நீங்க 50% கேட்கறீங்கன்னு வச்சுடுங்க. இந்த 50% கொடுத்துட்டோம்னா நாட்டில் ராணுவத்துக்கு எவ்வளோ செலவினங்கள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ செலவுகள் இருக்குது, எல்லாம் நீங்கள் எப்படி சார் கொடுக்க முடியும் சொல்லுங்க? வந்து இது என்ன போலி போட்டு போறதா சொல்லுங்க? இல்ல சார், அதான் எல்லாத்தையும் கேட்கிற தார்மீகமான கேள்வின்றது. நீங்க அதிகமான ஜிஎஸ்டி கட்டுறது தமிழ்நாடு சார். சாதாரண ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட நீங்க கணக்கு கேட்டா விட அந்த ஊராட்சியினுடைய வரவு என்ன, செலவு என்ன, கணக்கு என்ன, எவ்வளோ மெயின்டெனன்ஸ் அவங்களுக்கே கஷ்டப்படுறாங்க நிர்வாகத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கு. அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், நாடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாஜக அரசு எவ்வளவு வெற்றி நடை போட்டு செல்லுகின்றதுன்னு நீங்க அதை பாராட்டணும். அதை விட்டுக்கிட்டு தொடர்ந்து விமர்சனம் யாரும் சொல்லல. அதன் மேல விமர்சனம் யாரு இல்ல சார். தமிழ்நாட்டுல அதன் மேல விமர்சனம் யாருமே வைக்கலையே சார். தமிழ்நாட்டுல தான் சார் தொடர்ந்து இந்த விமர்சனம் வருது சார். வேற எங்கேயுமே கிடையாது. ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு. திமுக அரசாங்கம் முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறாரு, ஒரு முறை அல்ல தெலுங்கானாவுக்கு நிதி பெறுவதற்காக நான் 50 முறை கூட பிரதமரை சந்திப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சந்திங்க. நீங்க தான் எது எடுத்தாலும் புறக்கணிப்பு. பிரதமர் இங்க வந்து இல்ல தமிழ்நாடு மட்டும் தான் சொல்றாரு, அப்படி இல்லன்னு சொல்லுங்க. இல்ல சார், அப்படி சார் அவர் ஆமா அவரு சொல்ல தப்பு வந்து சார். தெலுங்கானா மாநில முதலமைச்சர் சொன்ன பெருமை அடைக்கிறோம் சார். அவருக்கு மாநில வளர்ச்சிக்கு அவர் கேட்கிறாரு. நான் ஒரு முறை இல்ல 50 முறை கேட்பேன்னு சொல்றேன். அந்த மாதிரி பெருந்தன்மையா போயிட்டு போங்க. நீங்க அதை விட்டுக்கிட்டு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு வந்தா மாநிலத்தினுடைய வளர்ச்சி எப்படி, தேசத்துடைய ஒற்றுமையான நிலைப்பாடு உருவாக்க முடியும்? பேசலாம்.